இருந்தால் தண்ணிக்குள்ள தலை இல்லாமல் கழுத்து இல்லாமல் 2 காலும் 2 கையும் இல்லாமல் முண்டம் தலை மிதக்க கை மிதக்க சின்ன சின்ன பிள்ளைகள கால் கைகள் மிதக்க எல்லாம் ஏறி மிதித்து வந்தாக்கள் நாங்கள் நேரடியாக பார்த்தாக்கள். நாங்கள் அந்த பிரச்சனைக்கு நேரடியாக பார்த்தாக்கள். நாங்கள் எங்களுக்கு பக்கத்துலேருந்து செல்லு குண்டடிக்க அந்த அடுத்த அந்த குடும்பத்தில் எல்லாம் சிதறி போய் ஒற்று எலும்பு கூட மிஞ்சாமல் அப்படி சித்த துகள்கள் சத துண்டுகள் சிதறி இப்படி எல்லாம் நேரடியாக பார்த்தாக்கள் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிள்ளைகள் தாய் செல்வில் விட்டு கை இல்லாமல் தாய் பக்கத்தில் இருந்தால் அள்ளல் அழுதுகள், தாய் செத்த விட்டு தாய்க்கு பொருள் இருந்தால் அள்ளல் அழுதுகள். சின்ன சின்ன பிள்ளைகள் இப்போ 1 வயசு பிள்ளை 2 வயசு பிறந்த பிள்ளைகள் என்னோட பிள்ளை வந்து தாயோட மார்பில் பால் குடிச்சிக்கிட்டு அந்த தாய் செத்த தெரியாமல் குடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குது. நேரடியாக பார்த்தாங்க. நாங்கள் செல்வில் பாயில் தூக்கி ரத்தம் தண்ணி மாதிரி ஒழுவ கொண்டே போட்டு தாட்டுட்டு திருப்பி ஓடுறது அடிக்கடிக்கு. அப்படி ஒரு பிரச்சனைக்கு என்ன வந்தாக்கள் நாங்கள் எல்லாம் பார்த்துனாங்க. இப்போ எவ்வளவோ செய்கிறோம், வீடியோ செய்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம முந்தைய இந்த காலத்தை யோசிச்சு பார்த்தா குடிக்க தண்ணி கூட இல்லை. ஒரு தேங்காய்க்காண்டி ஒரு ஆட்டோ விற்ற வரலாறும் இருக்குது. ஒரு அரிசிக்காண்டி சரியா, ஒரு அரிசிக்கு தேங்காய்க்காண்டி ஆட்டோ விற்ற வரலாறும் இருக்குது சரியா. எவ்வளவு தான் நாங்கள் கோடிக்கணக்கில் உழைச்சாலும் எவ்வளவு தான் கொண்டு போகணும். நானும் நம்ம சாகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, வரும்போது ஒன்று போகும்போது ஒன்றும் போகிறதில்ல. இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு நினச்சி பார்த்தாங்களா? பெரிய பெரிய நகைக்கடைக்காரர் சரி, பெரிய பெரிய பணக்காரர் சரி, இவ்வளவு வன்னியில் இருந்தாங்க. எல்லோரும் அழிஞ்சு போகலையா? எல்லோரும் இப்போ காசு அவங்கள்ட்ட இருக்கா? அழிஞ்சு போன பிறகு காசு எங்கே? உயிர் போன பிறகு எங்கே வரப்போகுது? ஒன்றும் வராது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இதுக்கு மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் சரியா. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல், யாரையும் பொறாமையாக நினைக்காமல், யாரையும் வெறுப்பாக நினைக்காமல், வேண்ட வெறுப்பாக இருக்காமல், எல்லாரையும் நம்ம மக்களாக நினச்சி இதுக்கு மட்டும் சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துட்டு போயிடணும். இதுதான் வாழ்க்கை. நீங்கள் எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கீங்க லைஃப்பில் எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நிப்பாட்டுங்க. இன்றைக்கு மட்டும் நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் இந்த முள்ளிவாய்க்கால் மக்களுக்காக எவ்வளோ உயிரை விட்டாங்க. அந்த உயிருக்காக நம்ம ஒரு நிமிஷம் செய்ய வேண்டிய விஷயம். நம்ம காலம்புறா தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், காலம்புறா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் மனசில் வச்ச ஒரு நிமிஷம் அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தி பாருங்கள். இது சில பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சில பேர் வந்து அங்கே இருந்திருக்கலாம். சம்டைம் வந்து நீங்கள் சில பேர் அங்கே முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு இருந்து வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நான் இருந்து வந்து நான் கடைசி பிரச்சனைக்கு வந்தேன், எனக்கு தெரியும். நான் இப்போ சந்தோஷமாக ஆடுறேன், பாடுறேன், கொள்கிறேன் பிரச்சனை. ஆனால் நாங்கள் முந்தைய ஒரு காலத்தில் இருந்த காலத்தை யோசிச்சு பார்த்தா எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கோம் சரியா. எவ்வளவோ உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. மாடி வீடு கட்டி என்னதை வீடு கட்டினாலும் அந்த கடைசி பிரச்சனை ஒரு யோசிச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் உழைச்சி மேலே கொண்டு போகிறதும் இல்லை சரியா. அந்த கடைசி பிரச்சனை அந்த கடைசி